வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு ஊறுகாய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எந்த ஊறுகாய் பண்ணும்போதும் இந்த மசாலா பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டால் ஊறுகாய் ரெடி ஆகிடும். இந்த பொடியை வச்சு சிம்பிளாக ஒரு இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாயும் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பண்ணி காட்டுறேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம ஊறுகாய் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை லேசாக எண்ணெய் சேர்க்காமல் நம்ம வறுத்துக்கலாம். இது லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும் போது நம்ம கடுகு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிதமான தீயில வச்சுட்டு கடுகு வெந்தயம் எல்லாத்தையும் நல்லா பொரிச்சிக்கலாம். நம்ம இதை நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வச்சுக்கலாம். இது ரெடியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் தனி வாணலியில் வச்சு வறுத்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதை லேசாக நல்லா அந்த சூட்டுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா கலந்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போது இதை நல்லா கரகரப்பாக நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது தயாராகிடுச்சு. இந்த மசாலா பவுடரை நம்ம எதனா ஒரு பாட்டில்லையோ இல்லை எதனா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போல்லாம் நம்ம ஊறுகாய் தாளிக்கிறோமோ அதில் 1 டீஸ்பூனோ 2 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். ஊறுகாய் ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவும் இருக்கும். இதை யூஸ் பண்ணி இப்போ நான் ஒரு மாங்காய் ஊறுகாய் பண்ணி காமிக்கிறேன். இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய் இது. ஒரு மாங்காயை நல்லா தோல் சீவிக்கிறேன். ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு ஒரு நல்ல துருவி எடுத்துக்கலாம். அதோடைய சத பகுதியை மட்டும் நல்லா துருவி எடுத்துக்கலாம். இப்போது நான் ஒரு இரும்பு வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்கேன். 1 இன்ச்சு அளவு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இது நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காய் துருவலையும் இது கூட சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு அந்த மாங்காய் துருவல் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பீஸாக வேணும் அப்படின்னா மாங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி குழன்னு நல்லா வரும். இது கூட நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு மாங்காய் வேகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மாங்காய் நல்லா வெந்ததும் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஊறுகாய் மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இந்த மாங்காய் எடுத்துருக்கோமோ ஊறுகாய்க்கு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடரும் ஊறுகாய் மிக்ஸும். ஊறுகாய் மிக்ஸில் கடுகும் வெந்தயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை தெரியும். அதனால் திட்டமாக பார்த்து போடுங்க. இது நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா இதை நம்ம வதக்கிக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஊறுகாய் சிம்பிளாக தயாராகிடும். இந்த ஊறுகாயை நம்ம ஒரு 10லேருந்து 20 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாவே இருக்கும். இந்த மாங்காய் ஊறுகாயை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.